ஃபேஸ்புக் இல் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்புகள் குறித்து அறிந்தோம். குறிப்பாக அபிமான் தயாரிப்பு பற்றிய தகவல்கள் எங்களுக்கு நம்பிக்கையை அளித்தன. எனவே அதை ஒருமுறை பயன்படுத்தி பார்ப்போம் என்று முடிவு செய்தோம். 1 லிட்டர் அபிமான் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். அரை ஏக்கர் நிலத்திற்கு சுமார் 3 லிட்டர் அபிமான் தேவைப்படுகிறது. அதன்படி அவற்றை கலந்து பாத்திகளில் ஊற்றினோம். அபிமான் தயாரிப்பை பயன்படுத்தி சுமார் 10 நாட்களுக்கு பிறகு கண்கூடாக மாற்றங்களை பார்க்க முடிந்தது. முன்பாக காற்றோட்டமின்மையால் வளர்ச்சி குன்றியிருந்த வாழைச் செடிகள் தற்போது நல்ல பசுமையுடன் ஆரோக்கியமாக வளரத் தொடங்கியுள்ளன. வணக்கம் விவசாய நண்பர்களே, என் பெயர் நவீன். நான் கர்நாடக மாநிலத்தில் குண்டலுப்பேட்டை தாலுகாவில் உள்ள ஒன்னேகொண்டஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவன். எனக்கு சொந்தமாக 2.5 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் சுமார் 700 வாழைக்கன்றுகளை நட்டுள்ளேன். முன்பாக இந்த நிலத்தில் மஞ்சள் சாகுபடி செய்து வந்தோம். தற்போது அதே நிலத்தில் வாழை சாகுபடி செய்து வருகிறோம். பயிர் நட்டு 5 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் வாழைச் செடிகளில் ஏற்பட்ட வளர்ச்சி குறைபாட்டை சரிசெய்ய ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் அபிமான் தயாரிப்பை பயன்படுத்தினோம். அதன் பிறகு கிடைத்த மாற்றங்களையும் அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழைச் சாகுபடி தொடங்கிய சில மாதங்களுக்கு பிறகு தோட்டத்தில் சத்து குறைபாடும் போதிய காற்றோட்டமின்மையும் இருந்தது. அதன் காரணமாக வாழைச் செடிகளின் வளர்ச்சி மந்தமாகி செடிகள் குட்டையாகவும் பலவீனமாகவும் காணப்பட்டன. வளர்ச்சி எதிர்பார்த்த அளவில் இல்லாததால் அதற்கான தீர்வை தேடத் தொடங்கினோம். அப்போது ஃபேஸ்புக் இல் ஏபிகேஎஸ் ஆர்கானிக்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்புகள் குறித்து அறிந்தோம். குறிப்பாக அபிமான் தயாரிப்பு பற்றிய தகவல்கள் எங்களுக்கு நம்பிக்கையை அளித்தன. எனவே அதை ஒருமுறை பயன்படுத்தி பார்ப்போம் என்று முடிவு செய்தோம். நாங்கள் 3 லிட்டர் அபிமான் தயாரிப்பை வாங்கி வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவின்படி தண்ணீரில் கலந்து பாத்திகள் வழியாக செடிகளுக்கு வழங்கினோம். 1 லிட்டர் அபிமான் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயன்படுத்த வேண்டும். அரை ஏக்கர் நிலத்திற்கு சுமார் 3 லிட்டர் அபிமான் தேவைப்படுகிறது. அதன்படி அவற்றை கலந்து பாத்திகளில் ஊற்றினோம். பயிர்களுக்கு 3 மாதங்கள் ஆனபோது அபிமான் முதல் தவணையை வழங்கினோம். பின்னர் 4 மாதங்கள் ஆனபோது 2வது தவணையையும் வழங்கினோம். தற்போது 5 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்த தவணையை வழங்க தயாராக உள்ளோம். இந்த காலகட்டத்தில் களை அகற்றுதல், பாத்திகள் அமைத்தல் மற்றும் செடிகளுக்கு முட்டுக் கொடுத்து கட்டுதல் போன்ற பராமரிப்பு பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டோம். ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் தோட்டத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு செடிகளின் வேர்கள் ஆரோக்கியமாக இருப்பதாகவும் வளர்ச்சி நன்றாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். அபிமான் தயாரிப்பை பயன்படுத்திய பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஆபக்ஸ் தயாரிப்பையும் பயன்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை வழங்கப்பட்டது. இது செடிகளின் வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்க உதவும் என்று கூறப்பட்டது. அபிமான் தயாரிப்பை பயன்படுத்தி சுமார் 10 நாட்களுக்கு பிறகு கண்கூடாக மாற்றங்களை பார்க்க முடிந்தது. முன்பாக காற்றோட்டமின்மையால் வளர்ச்சி குன்றியிருந்த வாழைச் செடிகள் தற்போது நல்ல பசுமையுடன் ஆரோக்கியமாக வளரத் தொடங்கியுள்ளன. இலைகள் செழிப்பான பச்சை நிறத்தில் காணப்படுகின்றன. தோட்டம் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் காட்சியளிக்கிறது. செடிகளின் வளர்ச்சியும் முன்பை விட சிறப்பாக உள்ளது. வேர்களின் ஆரோக்கியமும் திருப்திகரமாக உள்ளது. தற்போது தோட்டத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனைகளும் இல்லாமல் பயிர்கள் சீராக வளர்ந்து வருகின்றன. முன்பாக பல்வேறு உரங்களையும் தயாரிப்புகளையும் பயன்படுத்திய அனுபவம் இருந்தாலும் ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் இயற்கை சார்ந்த தயாரிப்புகள் நல்ல மாற்றத்தை அளித்துள்ளன என்று நான் உணர்கிறேன். குறிப்பாக அபிமான் தயாரிப்பை பயன்படுத்திய பிறகு வளர்ச்சியிலும் பசுமையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. இதேபோல் தொடர்ந்து பராமரிப்பு செய்தால் வரவிருக்கும் நாட்களில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. எனவே என் விவசாய நண்பர்களும் தங்களது பயிர்களில் ஏபிகேஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்புகளை பயன்படுத்தி பார்த்து அதன் பயன்களை அனுபவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.